உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சுதந்திர போராட்ட மாவீரன் பொல்லான் அவர்களின் 216வது நினைவு நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் சமுதாய கூடத்தில் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்கள், முதன்மை செயலாளர்கள் ஏசி பாவரசு, உஞ்சையரசன், மாநில துணை செயலாளர் கனியமுதன், துப்புரவு மேம்பாட்டு தொழிலாளர்கள் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் மதுரை போஸ், ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், மேற்கு மாவட்ட செயலாளர் அம்பேத்கர், வடக்கு மாவட்ட பொருளாளர்கள் தங்கவேல், அரசாங்கம், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம், வடக்கு தொகுதி செயலாளர் மூர்த்தி மற்றும் சாதிக், தங்க மணிமேகலை, சிறுத்தை சித்ரா, அப்சல், உனிஷா, ஜாபர் அலி, ஃபால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு வீர வணக்கமும் செலுத்தினர். மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் எள்ளாளன் கலந்து கொண்டு ஆகஸ்ட் 17 பிறந்தநாள் காணும் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை எவ்வாறு கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வரசு, மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பாரதி வளவன், ஒன்றிய அமைப்பு செயலாளர் மணிகண்டன், தொகுதி செயலாளர் கர்வண்ணன், மண்டல அமைப்பாளர் கலைவாணன், மணியரசு, வழக்கறிஞர் கதிர்பாண்டியன், மாதவன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய தலைநிமிர்வு, உலகத் தமிழருடைய பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை, நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடலாம், கிளைவாரியாக கொடியேற்றி பெயர் பலகை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு நிவாரண நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பிக்கலாம் என்ற ஆலோசனை கூட்டம் மதுரை மேற்கு ஒன்றியத்துடைய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நம்முடைய மாவட்டத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் செல்வரசு அவர்களுடைய முன்னிலையில் தொகுதி செயலாளர் கார்வண்ணனுடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவில் எடுத்த முடிவின்படி அனைத்து 26 முகாம்களில் கட்டமைக்கக்கூடிய பகுதிகளில் 26 முகாம்களிலும் பெயர் பலகை கொடியேற்று விழா சிறப்பாக நடக்கும் என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மாவட்டம் முழுமையாக தலைவருடைய பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்திற்கு உட்பட்ட வெள்ளித்திருப்பூர், பாரதிபுரம் மற்றும் பட்லூர் பகுதியில் உள்ள 70க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு புதிய வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் அந்தியூர் வட்டாட்சியர் விஜயகுமாரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்ட வட்டாட்சியர் மனுவின் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இந்த நிகழ்வின் போது ஈரோடு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன், அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றிச்செல்வன், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு, மாவட்ட அமைப்பாளர் நாகராஜ், பவானி நகர செயலாளர் முடியரசு, நகர பொறுப்பாளர் ரஞ்சித், நகர பொறுப்பாளர்கள் மணி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய பட்லூர், மாத்தூர், வெள்ளித்திருப்பூர் கிராமப்புற மக்கள், நடுத்தர மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி இன்றைக்கி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். அதனால் 3 தலைமுறையாக
அரசு கொடுத்த இலவச வீட்டு மனாவில் 3-4 பேர் குடியிருப்பதால் வீடு இருப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பதனால் பொதுமக்களை கூட்டி வந்து இலவச வீட்டு மனை பட்ட வேண்டி வட்டாட்சியில் மனு கொடுத்துள்ளோம். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேரூராட்சியில் உள்ள 3வது வார்டு தெருவின் பெயர் அருந்ததியர் தெரு என அரசு பதிவேட்டில் உள்ளது. குறிப்பிட்ட சாதியின் பெயரால் தெருப்பெயர் அமைந்திருப்பது ஜனநாயகத்தில் சாதி ரீதியாக எங்களை தனிமைப்படுத்துவது போல் உள்ளது என்றும், ஆகவே அரசாணை தெருப்பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சாதி ஒழிப்பிற்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களின் பெயரில் தந்தை பெரியார் நகர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரவர் இல்லத்தில் இருந்தபடியே வெண்ணந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்களுக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தெருவின் பெயர் அருந்ததியர் தெரு என அரசு பதிவேட்டில் உள்ளது. குறிப்பிட்ட ஜாதியின் பெயரால் தெரு பெயர் அமைந்திருப்பது ஜனநாயகத்தில் எங்களை தனிமைப்படுத்துவது போல் உள்ளது. ஆகவே அரசாணை எண் 1531 தேதி 3/10/1978 படி எங்களின் தெருவின் பெயர் ஜாதி பெயரை நீக்கி ஜாதி ஒழிப்பிற்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களின் பெயரில் தந்தை பெரியார் நகர் என பெயர் மாற்றம் செய்யுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளையொட்டி சென்னை வில்லிவாக்கம் தொகுதி 97வது வட்ட செயலாளர் மூர்த்தி, அசோக் ஆகியோரின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ரா செல்வம் மற்றும் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வில்லிவாக்கம் ப. குட்டிவளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் வீர ரவிக்குமார் ஆகியோரின் முன்னிலையில் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் வில்லிவாக்கம் தொகுதி துணை அமைப்பாளர் கௌதமன், தொகுதி அமைப்பாளர் தலித் ரா பாஸ்கர், அம்பேத், தட்சிணாமூர்த்தி, அருள் செல்வம், பொற்கலைஞன், தண்டபாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,